தினமலர் திரை திருவிழா குட் பேட் அக்லி கொண்டாட்டம் பவர்ட் பாய் கேபின் அண்ட் லைன் டேட் சிரப். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? வணக்கம், இது உலகம் இன்று. உலக அளவில் பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், வீழ்ச்சிகள், பங்குச்சந்தை சரிவு, தங்கம் விலை குறைவு, திடீரென்று உயர்வு, குரூடாயில் கடந்த 2-3-5 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு விலை குறைவு, இந்த எல்லா விஷயங்களுக்கும் அடிப்படை காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய ஒரே நபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். பொருளாதார இந்த மந்தநிலைக்கு காரணமாகவும் ட்ரேடு வாரை தொடங்கி வைத்த பிள்ளையார் சொல்லி போட்டவருமான அவர் சீனாவுக்கு போட்ட டாக்ஸுக்கு சீனா எதிர்வினையாற்றிருக்கு. 34% அவர்களுக்கு போட்டிருக்காங்க. பேஸ் டாரிஃப் 10%, அதுக்கப்புறம் 24 அடிஷ்னலாக போட்டிருக்காரு. இது அவங்களுக்கு போட்டதுனால வரக்கூடிய ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து 50% இல்லை 34% ஆஃப் டாரிஃப் யூஎஸ்ஏக்கு சைனா போட்டிருக்கு. சும்மாவே நான் ஆடுவேன், எனக்கு வேற சலங்கை கட்டி விட்றீங்களான்ற மாதிரி பயங்கரமாக கோவம் வந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சைனாவுக்கு 50% டாரிஃபை மறுபடியும் அவர் போட்டிருக்காரு. ஒரே குழப்பமாக இருக்குது. என்னங்க, ஏற்கனவே 34 இருக்குது, அடுத்து மறுபடியும் 50னா 84%, இல்லை மொத்தமாக 54, 34லேருந்து 16 ஜாஸ்தியாக போடுறீங்களா? எவ்வளவு டாரிஃப் இது ஆகும்? ஐஃபோன்லாம் சைனாவில் மேனுஃபேக்சர் ஆகுது, இல்லை ஒருவேளை அங்கேருந்து மேக் பண்ணி நீங்கள் யூஎஸ்ஏல கொண்டு வந்து அசம்பிள் பண்ணால் கூட எவ்வளவு விலை அதிகமாக இருக்கும்? ஒருவேளை இந்த 50% டாரிஃப் அமுலாச்சுன்னா ஒரு சின்ன கணிப்பு என்ன சொல்லப்படுதுன்னா, ஐஃபோனு அமெரிக்காவை விட சைனாவை விட இந்தியாவில் கம்மியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா கம்பேரிங் டு டாரிஃப் இந்தியாவில் கம்மி. இந்த அளவுக்கு விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கும்போது சைனா இந்த டாரிஃபை உடனே குறைக்கணும், இல்லை அப்படின்னா கடுமையான விளைவுகளை சந்திக்க நேருன்னு சொல்லி பகிரங்கமான எச்சரிக்கை விடுத்திருக்காரு. பல நாடுகளை வாங்க போகிறேன்னு எச்சரிக்கை விடுறாரு. பங்குச்சந்தை சரியுது, இதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னா மருந்து குடிச்சு தான் ஆகணும்னு சொல்கிறாரு. அமெரிக்க மக்களுக்கு தானங்க இதனால பாதிப்பு அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு புதிய கருத்தை சொல்லியிருக்காரு. அந்த கருத்தை பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் முதலீடுகள் மிக அதிகமாக பில்லியன் டாலர் அளவுக்கான முதலீடுகள் குவியுது. அமெரிக்காவில் பணவீக்கம் இல்லை, விலைவாசி குறையுது, உலக கச்சா எண்ணெயினுடைய விலை குறையுது, அமெரிக்காவில் வேலை வாய்ப்புகள் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி காரணங்களை அடுக்கிக்கிட்டே போகிறாரு. விலைவாசி குறையுதுன்ற விஷயத்தை அவர் சொல்கிறார். எப்படி இது சாத்தியம்? எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய பல அதிபர்கள் யாருமே செய்ய துணியாத காரியத்தை நான் செஞ்சுருக்கேன், இதனால் மக்களுக்கு கிடைக்கப்படும் நன்மையை மிக அதிகமாக சொல்லி பெருமைப்படுறாரு. பொருளாதார வல்லுநர்கள்லாம் வேற சொல்கிறாங்க, ஆனால் இவர் வேற மாதிரியான விஷயங்களை சொல்கிறாரு. விலைவாசி அதிகரிச்சிருக்கு. இப்போது இவர் டாக்ஸ் போடுறதுனால அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நுகர்வோர் தான் அதிகமான விலை கொடுத்து அதை வாங்குறாங்க. அப்படிங்கிறத தாண்டி அமெரிக்காவில் முதலீடுகள் குவியுது. பில்லியன் டாலர் அளவுக்கான முதலீடுகள் இங்கே குவியுது. பல பேர் எங்ககிட்ட பேசுகிறாங்க, தொழில் தொடங்க பல பேர் போட்டியை போட்டுட்டு இருக்காங்க இங்கே அமெரிக்காவில் தொடங்குவதற்கானன்ற அவர் தன்னுடைய அந்த டாரிஃப் கொள்கையை பற்றி ரொம்ப பெருமையாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கார். ஏற்கனவே ஷேர் மார்க்கெட் காலி ஆகிடுச்சு. அமெரிக்காவினுடைய இம்பேக்ட் பல நாடுகளுக்கு எதிரொலிக்குது. இந்தியா தான் மற்ற நாடுகளை பார்க்க போனால் ஓரளவுக்கு தப்பிச்சு நிற்குது. எங்கே போய் நிறுத்தும் அப்படிங்கிறது மக்களுடைய கவலையாக இருக்குது. இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்குமான உறவு எந்த வகையில் பிணைப்பானது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை சந்தித்து பேசியிருக்காரு. குறிப்பாக பொருளாதாரத்தில் இந்த டாரிஃப் பற்றின விஷயங்களை பேசியிருக்காரு. மற்ற எல்லா நாடுகளுக்குமான கதவுகளும் திறந்திருக்குது சீனாவை தவிர அப்படின்ற ஒரு விஷயத்தை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு. வர்த்தக பற்றாக்குறை, ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போகக்கூடிய பொருள் அந்த குறிப்பிட்ட நாட்டிலிருந்து இந்த நாட்டுக்கு வரக்கூடிய வரவு செலவு, இதில் ஏதாவது அதிகமாக இருந்தது அப்படின்னா இதை தான் வர்த்தக பற்றாக்குறைன்னு சொல்கிறாங்க. இது குறைக்க வேண்டும் அல்லது சமமாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஆதாரமான கொள்கையில் தான் அமெரிக்கா இருக்குது. இது நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்ற பொருளாதார வல்லுநர்கள் கேள்வியாக இருந்தாலும் அதிபராக அவர் அதான் நினைக்கிறார். ஸோ இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு இந்த டாரிஃபை குறைங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து அவர் பேசுகிறார். பத்திரிகையாளர்களை 2 பேரும் கூட்டாக சந்தித்திருக்கிறார்கள். அந்த சந்திப்பிலையுமே கூட சீனாவை பற்றின பல குற்றச்சாட்டுகளை அவர் முன் வச்சிருக்கார். சீனா நம்மளை எப்படி சுரண்டுச்சு, சீன அதிபரோட எனக்கு நல்ல உறவு இருக்குது, இருந்தாலும்
இந்த 34% டேரிஃப் அப்படிங்கிறது, அதாவது சீனா பதிலுக்கு போட்ட டேரிஃப் அப்படிங்கிறத குறைக்கல அப்படின்னா இந்த 50% டேரிஃபை நான் எந்த விதத்திலையும் பின்வாங்க மாட்டேன், மேலும் அதற்கான விளைவுகளை சீனா சந்திக்க நேரிடும் அப்படின்றாங்க. சீனா என்ன சொல்றதுன்னா, நீங்கள் பொருளாதார போட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை ஆயுதம் எடுத்துட்டு சண்டைக்கே வந்தாலும் சரி, நாங்கள் ரெடின்ற மாதிரியான வெளிப்படையான அறிவிப்பை சீனா வெளியிட்டிருக்கு. ஸோ இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு சந்திப்புக்கு பிறகு சந்திக்கும் போது அமெரிக்க அதிபர் வெளியிட்ட ஒரு முக்கியமான செய்தி, அதை பார்க்கலாம். முதல்ல இந்த அழைப்புக்கு இஸ்ரேல் பிரதமரான பெஞ்சமின் நேதன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு நன்றி தெரிவிச்சுக்கிட்டாரு. அவர் நல்ல பிணைப்போடு இருக்கிறார் அப்படின்றதெல்லாம் செய்தியாளர் சந்திப்பில் சொன்னார். இப்போ இஸ்ரேலில் போர் நடந்துட்டு வருது, அதனால இஸ்ரேலுக்கு வரி விதிப்பு கிடையாது அப்படின்ற ஒரு ஆச்சரியமான முடிவை வெள்ளை மாளிகை எடுத்திருப்பதாகவும் அதை டொனால்டு ட்ரம்ப் அவர்களே வெளியிட்டிருக்காரு. மற்ற நாடுகளை பார்க்கும்போதும் இன்னும் சொல்லப்போனால் அந்த அதிகாரிகள் மட்ட ரீதியிலான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது எல்லா நாடுகளையும் நாங்கள் பண்ணுவோம், ஆனால் அந்த வர்த்தக பற்றாக்குறை குறைப்பதற்கான வழிகளை நாங்கள் பார்ப்போம் அப்படின்றது சொல்லப்பட்டாலும், இஸ்ரேலுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களே செய்தியாளர்கள் சந்திப்பில் வரி விதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறது ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருக்கு. இது ஒருவேளை அதிகமாக விதிக்கப்பட்ட வரிகள் ஒரு 10 நாளைக்கு நிறுத்தப்படும் அப்படின்ற கேள்வி முன்னரே வச்சாங்க. அதுக்கு ஒயிட் ஹவுஸ் விளக்கம் கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் பொய் செய்தி, அப்படிப்பட்ட தகவலே கிடையாது. விதிச்சது தான், அந்த டேரிஃப் தான் தொடரும். இன்னும் சொல்ல போனால் 1 இயருக்கு இதுதான் இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இஸ்ரேலுக்கு இப்போ எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால இன்னும் அடுத்தடுத்த நாடுகளுக்கு ஒருவேளை நேரில் போய் சந்தித்து பேசி ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னா, இதை மற்றவர்கள் வேற மாதிரி சொல்கிறாங்க, இந்தியா போன்ற நாடுகள் அமைதியாக இருக்குது. இந்த மாதிரியான டேரிஃப் சிச்சுவேஷனில் இந்தியாவுக்கு சில வாய்ப்புகளும் இல்லாமல் இல்லை. ஆனால் அதை இந்தியா எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறதா இந்திய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறதும், கூடவே பங்குச்சந்தைகளுடைய வீழ்ச்சி, ஜப்பான், அமெரிக்கா, ஆசிய நாடுகள், இன்னும் பல நாடுகளில் வீழ்ந்த வீழ்ச்சி சதவிகிதம் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் அந்த அளவுக்கு பெரிய அளவில் விழலை. அப்படியே விழுந்தாலும் அடுத்த நாள் அது மீண்டும் விழுந்ததிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 70-80% கெயின் ஆயிடுது. இன்னைக்கு பங்குச்சந்தையில் நடந்ததும் அதான் நடந்திருக்கு. ஸோ முதலீடு செய்யக்கூடிய வளரும் நாடாக, வாய்ப்புள்ள பணத்தை நல்ல லாபகரமாக எடுக்கக்கூடிய நாடாக இருக்கக்கூடிய இந்தியா, தொழில்நுட்பத்திலையும் இன்னும் அரசாங்கத்தினுடைய சில கொள்கைகளையும் மாற்றி அமைக்கும் பட்சத்தில் இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி அடுத்து ஒரு பாய்ச்சல பொருளாதாரத்தில் இந்தியா ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. இஸ்ரேலுக்கு அமெரிக்க பிரதமர் டேரிஃப் இல்லைன்னு சொன்னதும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். உலக நிகழ்வுகளை உண்மை செய்திகளாக அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் தினமலருடன். இது உலகம் என்று. நன்றி நேயர்களே.